ஒரு சாதாரண சர்ஜரி, ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட். ஆனால் சில மணி நேரங்களில் அது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் எலெக்ஷனாக மாறியது. திருச்சியில் நடந்த இந்த மரணம் மருத்துவ உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆபரேஷன் தியேட்டருக்குள் உண்மையில் என்ன நடந்தது? அனெஸ்தீசியா காம்ப்ளிகேஷனா அல்லது தவறான மருத்துவ கவனக்குறைவா? ஆட்டோப்சி ரிப்போர்ட்ஸ், கவர்ன்மெண்ட் இன்வெரி, டாக்டர்கள் மீது எழுந்த கேள்விகள். அதே நேரத்தில் இந்திய சட்டம் ஒரு மருத்துவரை கிரைமினல் நெக்லிஜென்ஸ்க்கு எப்படி பார்க்கிறது? ஒரு பேஷண்டை காப்பாற்ற வேண்டிய சிஸ்டம் அதே பேஷண்டின் மரணத்திற்கு காரணமா மாறிவிட்டதா? திருச்சி நர்சிங் ஸ்டூடெண்ட் டெத் மிஸ்டரி. மூக்கடைப்புக்காக ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்க போன ஒரு 19 வயசு நர்சிங் மாணவி உயிரோடன் திரும்பி வரலன்னா கேட்கவே எவ்வளோ ஷாக்கிங்கா இருக்குல்ல. சீதா லக்ஷ்மி அப்படிங்கிற அந்த மாணவியோட எதிர்பாராத மரணம் இன்னைக்கு ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தையே உலுக்கி எடுத்திருக்கு. தான் படிக்கிற ட்ரைனிங் எடுக்கிற அதே காலேஜ் கேம்பஸ்ல இப்படி ஒரு சோகம் நடந்ததை சக மாணவர்களால ஏத்துக்கவே முடியல. இது ஒரு பெரிய போராட்டமாவே வெடிச்சிருக்கு. ஒரு சாதாரண சர்ஜரி இப்படி ஒரு சோகத்துல முடிஞ்சது. இதுக்கு பின்னால இருக்கிற உண்மைகள் என்ன? வாங்க இது தொகுப்புல இதை பத்தி டீட்டெயிலா அலசுவோம். விசாரணையின் கட்டமைப்பு. கே.ஆ.பே. விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவ புதிர். இந்த சம்பவத்தில் இருக்கிற மருத்துவ சிக்கல்கள், சட்ட விதிகளோட பின்னணி, அப்புறம் ஈடு செய்ய முடியாத ஒரு குடும்பத்தோட துயரம், இது எல்லாத்தையும் பத்தி எந்த சார்பும் இல்லாம நாம தெளிவா பார்க்கலாம். மருத்துவமனையில் ஒரு துயரம். ஒரு மாணவியின் இழப்பு போராட்டத்தில் கல்லூரி வளாகம். இப்போ என்ன நடந்துச்சுன்னு ஒரு டைம்லைன் மூலமா பார்க்கலாம். மே 22ஆம் தேதி ஒரு சாதாரண நாளா தான் ஆரம்பிச்சுது. சீதாலட்சுமி அவங்களுக்கு மூக்கடைப்பு பிரச்சனைக்காக சர்ஜரி பண்ண அட்மிட் ஆகுறாங்க. ஆனா அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல நடந்த சில நிமிடங்கள் தான் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடுச்சு. சர்ஜரி நடந்துக்கு இருக்கும்போதே அவங்களுக்கு திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட், அதாவது மாரடைப்பு ஏற்படுது. அடுத்த நாள் மே 23ஆம் தேதி அவங்க இறந்துட்டதா அறிவிக்கிறாங்க. இது சக நர்சிங் மாணவிகளுக்கு எவ்வளவு பெரிய இடியா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. கூடவே படிச்ச தோழியோட இந்த மரணத்தை அவங்களால ஏத்துக்க முடியல. சீதாலட்சுமியோட பெற்றோர் சீட்டு, கலைச்செல்வி இவங்களோட சேர்ந்து மாணவிகளும் வீதியில இறங்கி பெரிய அளவுல போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போராடின அந்த நர்சிங் மாணவிகளோட பார்வையிலிருந்து இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு மருத்துவமனையோட அன்றாட நடைமுறைகள், அதோட ரிஸ்க் எல்லாம் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவங்க அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்ததுதான் மரணத்துக்கு காரணம், இது ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னு ஓப்பனா குற்றம் சாட்டுறாங்கன்னா அது வெறும் கோபம் மட்டும் கிடையாது. அது அவங்களோட ஆழமான சந்தேகம். தாங்கள் கத்துக்கிற அந்த சிஸ்டம் மேலேயே அவங்களுக்கு வந்த ஒரு பயம்னு சொல்லலாம். இந்த குற்றச்சாட்டு எவ்வளோ சீரியஸானதுன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களே உடனே தலையிட்டு உறுதியளிக்கிற அளவுக்கு நிலைமை தீவிரமாச்சு. கே.ஆ.பே. விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரியின் உள்ளே விசாரணையின் களம். இப்போ இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, அந்த இடத்தோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். திருச்சியில் 1997 தொடங்கப்பட்ட இந்த கே.ஆ.பே. விஸ்வநாதம் மருத்துவ கல்லூரி ஏதோ ஒரு சின்ன கிளினிக்லாம் இல்லைங்க. இது ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். வருஷத்துக்கு 150 MBBS சீட்ஸ், பெரிய ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னு எப்பவுமே பரபரப்பா இருக்கிற கேம்பஸ் இது. அது மட்டும் இல்லாம இது மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையோட இணைக்கப்பட்டு செயல்படுது. தினமும் ஆயிரக்கணக்கான பேருக்கு சிகிச்சை அளிக்கிற 30க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கு. இவ்ளோ பெரிய அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு முன்னணி மருத்துவ கல்லூரியில, அதுவும் அங்கேயே படிக்கிற ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? இந்த கேள்விதான் எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய புதிரா இருக்கு. காது, மூக்கு, தொண்டை, அதாவது ENT மயக்கவியலின் அபாயங்கள், சுவாச பாதையை பகிர்ந்து கொள்ளும் போது. சரி, மெடிக்கல் ரீதியா அங்க என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் சயின்டிஃபிக்கா பார்க்கலாம். இதை நீங்க புரிஞ்சுக்க இது ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனை மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம மூக்கு, தொண்டை பகுதி ரொம்ப சின்ன இடம் இல்லையா? சர்ஜரிப்போ நோயாளிய மயக்க நிலையில வச்சு அவங்க சீரா மூச்சு விடுறத உறுதி பண்ண அனஸ்தெட்டிஸ்டுக்கு அந்த இடம் தேவைப்படும். அதே நேரத்துல மூக்கடைப்பை சரி பண்ண ENT சர்ஜனுக்கும் எக்ஸாக்டா அதே இடம் தான் தேவை. இதைத்தான் மெடிக்கல் டேர்ம்ல ஷேர்ட் ஏர்வே, அதாவது பகிரப்பட்ட சுவாச பாதைன்னு சொல்றாங்க. 2 டாக்டர்களும் ஒரே சின்ன இடத்துக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாம ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை பார்க்கணும். இது நிஜமாவே ரொம்ப சவாலான ஒரு விஷயம். எவ்வளோ சின்ன சர்ஜரியா இருந்தாலும் சரி, இந்த 3 ஸ்டெப்ஸும் ரொம்ப முக்கியம். முதல்ல, ஆபரேஷனுக்கு முன்னாடியே நோயாளிக்கு உடற்கூறியல், அதாவது அனாட்டமி எப்படி இருக்குன்னு தெளிவா அனலைஸ் பண்ணணும். 2வது, நாம முன்னாடி பார்த்த அந்த ஷேர்ட் ஏர்வேவை சர்ஜரி நடக்கும்போது ரொம்ப பத்திரமா மேனேஜ் பண்ணணும். அண்ட் ஃபைனலா, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நோயாளியோட சுவாசத்தை கடுமையா கண்காணிக்கணும். நோயாளிக்கு மயக்கமும் களையணும், அதே சமயம் மூச்சும் சீரா விடணும். இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றது தான் மெடிக்கல் டீமுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க். இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த வார்த்தைகள் கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியலாம், ஆனா சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. வலி தெரியாம இருக்க கொடுக்குற சில மருந்துகள் நோயாளியோட மூச்சு விடுற வேகத்தையே ரொம்ப ஸ்லோ ஆக்கிடும். இதான் ஓபியாய்டு இன்டியூஸ்ட் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன்.
அதே மாதிரி தசை தளர்வுக்காக கொடுக்குற மருந்தோட எஃபெக்ட் முழுசா போகாம இருந்தா அவங்களால சொந்தமா மூச்சு விட கஷ்டமா இருக்கும். அப்புறம் உடம்புல ஆக்சிஜன் குறையிறது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறது, மேல் சுவாச பாதையில அடைப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, இது எதுவுமே சத்தமா அலாரம் அடிச்சுட்டு வராது. ரொம்ப சைலண்டா நோயாளியோட மூச்சை நிப்பாட்டிடும். அதனால தான் போஸ்ட் ஆபரேட்டிவ் மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப குரூஷியல்னு சொல்றாங்க. மருத்துவ அலட்சியத்தை வரையறுத்தல், சட்ட ரீதியான வரம்புகள். ஒரு பக்கம் மெடிக்கல் சயின்ஸ் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் சட்டம் என்ன சொல்லுதுன்னு வாங்க பார்க்கலாம். மாணவர்களும் சீதாலட்சுமியோட குடும்பத்தினரும் சம்பந்தப்பட்ட டாக்டர்களை உடனே கைது பண்ணணும்னு ரொம்ப எமோஷனலா போராடினாங்க. ஆனா போலீஸாலேயோ மருத்துவமனை நிர்வாகத்தாலேயோ உடனே அப்படி பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசோட இந்த ஜிஓ நம்பர் 220 அரசாணை தான். ஒரு டாக்டர் மேல கிரிமினல் ரீதியான அலட்சியம் இருக்குன்னு உறுதியான ஆரம்பகட்ட ஆதாரம் இல்லாம அவங்கள சாதாரண குற்றவாளி மாதிரி உடனே அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லுது. டாக்டர்களோட பாதுகாப்புக்காக இது கொண்டு வரப்பட்டிருந்தாலும் தவித்து போய் நிக்கிற ஒரு குடும்பத்தோட கோவத்துக்கும் சட்டத்துக்கும் இடையில இது ஒரு பெரிய முரண்பாடாதான் வந்து நிக்குது. இங்க தான் போலாம்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சட்ட அளவுகோல் வருது. அதாவது சட்ட ஒரு சிம்பிளான கேள்வியை தான் கேட்கும். இதே சிச்சுவேஷன்ல வேற ஒரு அனுபவமான டாக்டர் இருந்திருந்தானா அவரும் இதே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாரா அப்படிங்கிறது தான் அது. இதுக்கான பதில் ஆமான்னு வந்தா அந்த ட்ரீட்மெண்ட்டோட முடிவு துயரமா இருந்தாலும் அதை சட்டப்படி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னு சொல்ல முடியாது. அதனால தான் விசாரணை அதிகாரிகள் சம்பந்தமில்லாத வேற டாக்டர்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு இந்த போலாம்ஸ் டெஸ்ட் அடிப்படையில தான் குற்றச்சாட்டுகளை அனலைஸ் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட இந்த கைட்லைன்ஸ் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா ஒரு பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு டாக்டரை உடனே கைது பண்ணிட முடியாதுன்னு இது ஆணித்தரமா சொல்லுது. டாக்டர்கள் பயம் இல்லாம அவங்க கடமையை செய்ய இந்த சட்டம் பாதுகாப்பா இருந்தாலும் தங்க கண்ணு முன்னாடியே ஒரு உயிரை இழந்துட்டு தவிக்கிற குடும்பத்துக்கு இந்த சட்ட வரம்புகளை எல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது நிஜமாவே ஒரு சென்சிட்டிவான பேலன்சிங் ஆக்ட். விசாரணை குழு பதில்களை தேடி இந்த எமோஷனல் மற்றும் லீகல் சிக்கல்களுக்கு நடுவுல உண்மையை கண்டுபிடிக்க அரசு ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஏதோ பேருக்கு ஒரு கமிட்டியை போடல. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோட மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில இஎன்டி, அனஸ்தீசியா, அப்புறம் ஜெனரல் மெடிசின்ஸ் துறையை சேர்ந்த மிக மூத்த ப்ரொஃபசர்ஸே இந்த கமிட்டியில போட்டிருக்காங்க. ஏன் பர்டிகுலரா இவங்க? ஏன்னா ஆபரேஷன் தியேட்டர்ல ஒவ்வொரு செகண்டும் என்ன நடந்துச்சு, டோசேஜ் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப சயின்டிஃபிக்கா அக்யூரேட்டா இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த நிபுணத்துவம் ரொம்பவே அவசியம். சரி, இந்த கமிட்டி எதைத்தான் கண்டுபிடிக்க போறாங்க? ஆபரேஷன் தியேட்டர்ல லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டா வேலை செஞ்சுதா? சர்ஜரிக்கு அப்புறம் சீதாலட்சுமியோட மூச்சை கவனிக்க போதுமான ஸ்டாஃப் இருந்தாங்களா? எங்கேயாவது புரோட்டோகால் மீறப்பட்டிருக்கா? இப்படி எல்லா ஆங்கிள்லயும் அவங்க விசாரிக்கிறாங்க. அவங்களோட மெயின் கோல் தப்பு செஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, இனி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையிலயோ இல்ல வேற எங்கேயுமே இப்படி ஒரு சேஃப்டி கேப் இருக்கவே கூடாதுங்கிறதுக்கான தீர்வுகளை கொடுக்கறது தான். இனி யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த விசாரணை போயிட்டு இருக்கிற நிலையில நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. ஒரு பக்கம் மகளை இழந்து தவிக்கிற குடும்பத்தோட உடனடி நீதிக்கான போராட்டம், இன்னொரு பக்கம் மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற காம்ப்ளெக்சிட்டிஸையும் சட்ட விதிகளையும் ரொம்ப ஆப்ஜெக்டிவா விசாரிக்க வேண்டிய கட்டாயம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல அந்த சரியான பேலன்ஸை நாம் எப்படி கொண்டு வர போறோம்? கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இந்த தொகுப்பு பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.